அன்னக்காவடியின் அதிசயம். காவடி என்றால் என்ன? காவடி என்பது ஆட்டத்திற்கான கருவி என்பதால் இவ்வாட்டத்தின் பெயர் அதற்கான கருவியின் அடியாக எழுந்தது எனலாம். காவடி எனும் சொல் காவு தடி என்பது மருவி உருவானதாக கருதப்படுகிறது. சுமை காவுபவர்கள் இலகுவாக சுமப்பதற்காக ஒரு நீண்ட தடியின் இரு முனைகளிலும் சுமைகளை தொங்கவிட்டு அத்தடியின் நடுப்பகுதி தோளில் இருக்குமாறு வைத்து சுமந்து செல்வர். காவுவதற்கான தடி எனும் போல்பட இத்தடியை காவு தடி என அழைப்பர். காவடி பிறந்த வரலாறு. அகத்திய முனிவரின் சீடர்களுள் ஒருவன் இடும்பன். குருவின் கட்டளை இணங்க இடும்பன் காவு தடி எனும் தடியின் இரு புறங்களிலும் சிவகிரி மற்றும் சக்திகிரி எனும் இரண்டு மலைகளை கட்டி தொங்கவிட்டு பொதிகை மலையை நோக்கி சென்றான். செல்லும் வழியில் பழனி என்ற இடம் வந்தது. தடியுடன் மலைகளை கீழே வைத்தான். களைப்பு தீர இலைப்பாரி முடிந்ததும் மலையை தூக்க முயன்றான். முருகன் இவ்விரு மலைகளையும் திருவாவினன்குடியில் நடைபெற செய்யவும் இடும்பனுக்கு அருளவும் விரும்பி ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தினார். முருகன் சிறுவனாக வந்து இடும்பனின் தோல்வியை கேலி செய்தான். சிறுவன் முருகன்தான் என அறியாத இடும்பன் சிறுவனை பிடிக்க முயற்சித்தான். தனது முயற்சியின் போது அவன் தவறுதலாக கீழே விழுந்து விட்டான். பின்னர் முருகன் இடும்பனை காப்பாற்றி இடும்பனின் வேண்டுகோளுக்கு இணங்க பழனி முருகனின் காவல் தெய்வமாக இருக்க அருளினார். மேலும் காவடி சுமந்து வரும் பக்தர்களின் குறைகளுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற வரத்தினையும் கேட்டு வாங்கினான் இடும்பன். அன்றிலிருந்து காவடி சுமந்து வரும் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அருள் புரிவதாக ஐதீகம். காவடியின் விளக்கம். காவடி என்பது ஒரு நீளமான தடி. இதன் ஒரு முனைகளிலும் குடங்கள் அல்லது பிற பொருட்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும். பொருட்கள் சுமந்து செல்லும் போது தடியை தோளில் வைத்து சுமப்பதே காவடி ஆகும். காவடி எடுப்பது நேர்த்திக்காக முருகனுக்கு காவடியை சுமந்து சென்று கோவிலில் சமர்ப்பிப்பதாகும். காவடி எடுப்பதன் தத்துவம். காவடியின் இரு பகுதிகளும் நம்முடைய இன்ப துன்பங்களையும் குறிப்பதாக கருதப்படுகிறது. நம்முடைய துன்பம், துயரம், பாவங்கள், புண்ணியம், இன்பம் ஆகியவற்றையும் சுமந்து சென்று முருகனின் காலடியில் சமர்ப்பிப்பதே காவடி வேண்டுதல் குறிக்கும் தத்துவமாகும். காவடி எடுப்பதன் மூலம் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை முருகனிடம் சமர்ப்பித்து புத்துணர்ச்சி பெறுவர். காவடி வகைகள்.
பால் காவடி, பன்னீர் காவடி, மச்சக் காவடி, சர்ப்பக் காவடி, பறவை காவடி, தூக்குக் காவடி, கற்பூரக் காவடி, வேல் காவடி, வெள்ளிக் காவடி, ஆபரணக் காவடி, தாளக் காவடி, பாட்டுக் காவடி, தாளம்பூ காவடி, சந்தனக் காவடி, மிட்டாய் காவடி, தயிர் காவடி, தேன் காவடி, அக்னி காவடி, அபிஷேக காவடி, தேர் காவடி, சேவல் காவடி, சாம்பிராணி காவடி, மயில் தோகை அலங்கார காவடி, ரத காவடி, அந்த வரிசையில் அன்னக்காவடி. அன்னக்காவடியின் சிறப்பு பற்றி தெரியுமா? சென்னை ராயபுரத்தில் துரைசாமி கவிராயர் முருகனை வழிபட்டு அன்னதானம் செய்துள்ளார். வறுமையிலும் தன் மனைவியின் திருமாங்கல்யத்தை விற்று அன்னதானத்தை தொடர்ந்தார். ஒரு முறை கவிராயருக்கு கடும் நோய் வலியால் முருகனை நினைத்து கதறினார். இரவில் இளைஞன் தோன்றி தைலம் தடவி நாளை குணமாகும் என்று மறைந்து அவ்வாறே நோய் குணமாக கவிராயர் பகிர்ந்து முருகனுக்கு அன்னக்காவடி வேண்டினான். அதை நிறைவேற்ற முருகன் கனவில் உயவரிடம் பானையையும் வியாபாரியிடம் அரிசியும் கேட்டார். பின் அதை கொண்டு சோறு வடித்து அன்னக்காவடியாக கட்டி பழனிக்கு 45 நாட்கள் நடந்து முருகனின் கட்டளையால் குருக்கள் அவரை மரியாதையாக வரவேற்றார். தண்டாயுதபாணி சன்னதியில் கவிராயர் அன்னக்காவடி சமர்ப்பித்து கலயம் பிறந்தார். 1.5 மாதம் பழைய சோறு அப்போதுதான் சமைத்தது போல சூடாக இருந்ததைக் கண்டு அனைவரும் சிலிர்த்தனர். பழனி முருகனின் திருவிளையாடலை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்து மகிமை பொய்யா என்ற பக்தி பாடலை பாடினார். அன்னக்காவடி வரலாறு பின்னாளில் பக்தர்களிடையே பெரும் ஆன்மீக விளக்கமாம். காவடியில் உள்ள அன்னம் முருகனுக்கு சமர்ப்பித்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. வறுமை நீங்க பக்தர்கள் அன்னக்காவடி சுமக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.